வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னொரு தகவல் பார்ப்போம். சின்ன தகவல். அதாவது இது விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது தான். இதுவும் மோஸ்ட்டாக எல்லாமே விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது தான் வரும். H2O அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம்ல. ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட காம்பினேஷன். அதாவது தண்ணீர், இப்போ இருக்குல்ல வாட்டர், இது இப்போ தண்ணீருக்கு என்ன ஃபார்முலா? H2O, ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். இது ஏன் எரிய மாட்டேங்குது? தண்ணீர் ஏன் எரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கணும். அதோட காம்பினேஷன் என்னது? ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் எரியும் தன்மை உடையது. ஹைட்ரோஜன் இஸ் கம்பஸ்டிபிள். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ கம்பஸ்டிபிள். அதுவும் எரியும் தன்மை உடையது. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அது எரிய மாட்டேங்குது. ஏன்? இதுவும் எரியும் தன்மை உடையது, இதுவும் எரியும் தன்மை உடையது. இப்போ டீசலையும் பெட்ரோலையும் கலந்து நம்ம வச்சாலுமே அது எரியத்தான் செய்யணும். டீசலையும் க்ரூட் ஆயிலையும் கலந்து வச்சாலும் அது எரியதான் செய்யும். எரியும் தன்மை கொஞ்சம் மாறுபடுமே ஒழிய அது கம்பஸ்டபிளாக தான் இருக்கும், எரியும் தன்மை உடையதாக தான் இருக்கும். அப்புறம் எதற்கு இந்த ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் காம்பினேஷன் செய்ய ஆன இந்த தண்ணீர் மட்டும் நீர் மட்டும் எதற்கு எரியும் தன்மை இல்லாமல் இருக்கிறது? அது எரிய முடியல அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு காகிதம் இருக்கோ, இல்லை ஒரு கட்டை இருக்குது, அதை நம்ம முழுசாக எரிச்சு விட்றோன்னு வச்சுக்காங்க. எரித்து அது சாம்பல் ஆகிடுது. சாம்பலான பிறகு அந்த சாம்பலை மறுபடியும் நம்ம எரிக்க முடியுமா? அதுதான் முடியாது. அதே மாதிரி தான் தண்ணீர் எப்படி உண்டாகிறது என்று பார்த்தால், ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் எரிந்து முடிந்த பிறகுதான் அதோட விளைவு தான் இந்த தண்ணீர். தண்ணீர் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிதுன்னா, ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் எரிஞ்சு முடிஞ்சிருது இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது தண்ணீர். ஸோ எரிந்து முடிஞ்ச ஒரு ஒரு மெட்டீரியல் எப்படி திரும்ப எரியாது. இதே இது பாதி எரிந்த பொருள்கள் திரும்ப எரியும். அதுக்கு உதாரணம் கரி. கறினா எந்த கறி? நம்ம மூட்டை போடுறோம் பாருங்க, கிராமங்களில் விறகு கட்டையை வச்சு மூட்டை போடுவாங்க. அதை ஃபுல்லாக எரிய விடாமல் உள்ளேயே அவிச்சு அது பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் கறியாக மாறி இருக்கும். ஸோ அந்த கறியை நம்ம அடுப்புகளுக்கு யூஸ் பண்ணுறோம். வேறு சில விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பார்த்துருப்பீங்க. நிலக்கரிகள் கிடையாது, நான் சொல்கிறது பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய கறி கிடையாது, மரக்கட்டையால் வரக்கூடியது. அது பாதி எரிந்திருக்கும், பாதி எரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எரியும், திரும்ப எரியும். ஆனால் முழுதாக ஒரு காகிதத்தை நம்ம தீயை வைத்து விட்டோம் என்றால், முழுதாக எரிந்து முடிந்த பிறகு அந்த சாம்பலை நீங்கள் மறுபடியும் எரிக்க முயற்சி செஞ்சால் அது எரியாது. அதுதான் சரியா? ஸோ இதுதான் காரணம். H2O என்பது, அதாவது தண்ணீர் என்பது வாட்டர் இஸ் நாட் கம்பஸ்டிபிள். ஆனால் ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் கம்பஸ்டிபிள். அது ஆல்ரெடி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அதான். இதே மாதிரி வேற ஒரு தகவலோட இன்னொரு காணொலியில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.